Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம millet recipe பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். Milletsல நிறைய வகைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெனை அரிசி வச்சு ஒரு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு. இந்த பாயாசத்துக்கு இன்னைக்கு நான் ஜாங்கரி யூஸ் பண்ணிருக்கேன். சீக்கிரமா செய்யக்கூடிய இந்த பாயாசம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். தெனை அரிசி பாயாசம் செய்யறதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தெனை அரிசியை ஒரு பேன்ல போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு, திராட்சை அப்புறம் பாதாம் பருப்பு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் பாலை இன்னொரு பர்னர்ல நான் இப்போ சூடு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தட்டி வச்ச வெல்லம் இதில் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வெல்லம் இல்லை அப்படின்னா சக்கரை போட்டும் இந்த பாயாசம் நீங்கள் செய்யலாம். ஆனால் வெல்லம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது நான் ஊற்றி வச்சுருக்கிற பால் வந்து நல்லா பொங்கிருச்சு. பால் பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தெனை அரிசியை சேர்த்துருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் இந்த அரிசி வந்து நம்மளுக்கு வெந்துடும். அரிசி வெந்து நல்லா குண்டு குண்டாக ஆயிரும். அதுக்கப்புறமா பாக்கி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் நெய் அப்புறம் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வெல்லமை இதில் நல்லா சேர்த்துருங்க. வெல்லம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு வேணுமோ அதுக்கேற்றாப்புல. அவ்வளோதான், நம்மளோட தெனை அரிசி பாயாசம் தயாராகிடுச்சு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக இந்த ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.